வணக்கம். அதிகாரம் 84. பேதமை. காரணகாரிய அறிவின்மை என்பது பொருள். அறிவிருந்தும் பயன்படுத்தாது இருப்பவர். குறள் எண் 831. பேதமை என்பது ஒன்று யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். ஏதம் துன்பம், கேடு, விடல் விடுதல். பேதமை என்பது எது என்றால் தனக்கு தீமை தருவதை எடுத்துக்கொண்டு நன்மையை ஊதியம் தருவதை கைவிட்டு விடுவது ஆகும். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் சல்லடை சாறை கீழே விட்டு விட்டு சக்கையை வைத்திருக்கும். அதை சில்லாட்டை என்று அழைப்பர். பன்னாடை என்றும் சொல்லுவர். பன்னாடை என்னும் வசவு சொல் உருவாவதற்கு காரணம் நல்லவற்றை விட்டுவிட்டு அல்லவற்றை எடுத்துக்கொள்பவனை குறிக்கும் சொல்லாகும். குறள் எண் 832. பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்லதன்கண் செயல். பேதமை அறியாமை, காதன்மை காதல் கூட்டல் மை விருப்பம். கையல்லது கைவராதது, பொருந்தாதது, முறைமையற்றது. கை என்பதை ஒழுக்கம் என பொருள் கொண்டால் ஒழுக்கமற்றது என்னும் பொருள் தரும். அறியாமை எல்லாவற்றுள்ளும் மிக்க அறியாமையாவது ஒழுக்கமற்ற செயல் மேல் விருப்பம் கொள்வது ஆகும். நல்லோர் கடிந்த ஒழுக்கத்தை செயல்படுத்த நினைத்தல் என்பது பொருள். இக்குறளின் பொருளை சரியாக புரிந்து கொள்ள குறள் எண் 443, 715 ஆகியவற்றின் ஒலியுரையை கேட்டு இணைத்துக் கொள்ளுங்கள். குறள் எண் 833. நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாது ஒன்றும் பேணாமை, பேதை தொழில். தகாதனவற்றிற்கு நாணம் இல்லாமை, தக்கவற்றை அறியாமை, ஈரமின்மை, அன்பின்மை, நல்லனவற்றை விரும்பாமை, நல்லனவற்றை பேணாமை, இவை எல்லாம் அறிவற்றவர் செயல் ஆகும். குறள் எண் 834. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். தன்னை ஆழத் தெரியாதவன் பற்றி விவரிக்கிறது குறள். கற்றவராயிருந்தும் பிறருக்கு எடுத்துச் சொல்லும் ஆற்றல் மிக்கவராயிருந்தும் தன்னை அவற்றின் வழியில் செலுத்த தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஆற்றலற்ற பேதையைப் போல மற்றொரு பேதை இவ்வுலகில் இல்லை என்பது பொருள். குறள் எண் 835. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அழறு. அழறு சேறு என்பது பொருள். பேதை எப்படிப்பட்டவன் என்றால் 7 பிறப்பிலும் தான் புகுந்து படப்போகும் நரகத் துன்பத்தை தன் ஒரு பிறவியில் செய்து கொள்ள வல்லவன். தன்னை நரகத்தில் ஆழ்த்திக் கொள்ளும் அறிவற்றவர் பேதை என்பது பொருள். குறள் எண் 836. பொய்படும் ஒன்றோ புனை பூணும், கையறியா பேதை வினைமேல் கொளின். கையறியா பேதை வினைமேல் கொளின். பொய்படும் ஒன்றோ புனை பூணும் என பொருள் கொள்ள வேண்டும். பேதை ஒரு செயலை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் இல்லாதவன். அவன் ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் செயலும் குறைபடும், அவனும் அதன் வழி தன்னை துன்பத்திற்கு உள்ளாக்கிக் கொள்வான் என்பது பொருள். குறள் எண் 837. ஏதிலார் ஆர தமர் பசிப்பர், பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. ஏதிலார் அயலார், தமர் சுற்றம். அறிவற்ற பேதைக்கு அளவற்ற செல்வம் கிடைத்தால் யார் உண்பார், யார் பசியால் வருந்துவார் என்றால் அயலார் உண்பார், அவனுடன் தொடர்புள்ள சுற்றத்தார் வருந்துவார். அச்செல்வத்தால் அவனுடைய சுற்றத்தாருக்கு பயனில்லை என்பது பொருள். குறள் எண் 838. மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். பேதை தன் கையொன்று உடைமை பெறின். பேதையின் கையில் செல்வம் கிடைத்தால் பெற்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் பித்தத்தால் மயங்கியவன் கள்ளையும் குடித்தால் எப்படி நிலை தடுமாறுவானோ அதுபோல நிலை தடுமாறுவான். கைப்பொருள் கிடைத்த பேதைக்கு பித்து பிடித்தவன் கள் குடித்த கதையை உவமையாக காட்டுகிறது இக்குறள். குறள் எண் 839. பெரிது இனிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். பீழை துன்பம். வஞ்ச புகழ்ச்சியாக பேதையர் நட்பை விளக்குகிறது இக்குறள்.
பேதையர் கேண்மை மிகவும் இனியதாகும். ஏன் தெரியுமா? பேதையரை பிரியும் பொழுது அப்பிரிவு எந்தவித துன்பமும் தருவதில்லை. குறள் எண் 840. களாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். களாக்கால் கழுவாத கால். பள்ளி என்பதை தவப்பள்ளி என்று சில உரைகளும் படுக்கை என்று சில உரைகளும் பொருள் சொல்லுகின்றன. பேதமை நிறைந்தவன் சான்றோர் அவைக்குள் நுழைவது என்பது எதற்கு ஒப்பாகும் என்றால், கழுவாத காலை தவப்பள்ளியுள் வைப்பதற்கு ஒப்பாகும் என்பது பொருள் ஆகும். பேதமை என்னும் அதிகாரத்தின் முதற்குறள் பேதமையின் பொருளை வரையறை செய்து விடுகிறது. பன்னாடை போல பதநீரை விட்டுவிட்டு சக்கையை பிடித்து வைத்திருப்பவர் என்பது பொருள். பேதை பெற்ற பெரும் செல்வம் அவனுக்கும் பயன்படாது, அவனுடைய சுற்றத்தாருக்கும் பயன்படாது என்றெல்லாம் பேதையரின் பெரும் குணத்தை விவரிக்கிறது பேதமை என்னும் அதிகாரம். அறியாமை வேறு, பேதமை வேறு என்பதையும் தெளிவுபடுத்துகிறது இவ் அதிகாரம்.